இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்க சொல்லிக் குடுக்குற விதம் அண்ட் எல்லாமே ஈஸி வேயா இருக்கு. எதுவுமே அதே மாரி அவங்க சொன்ன மாரி இந்த டைம் ரொம்ப ஸ்பீடா போயிடுச்சு. எங்களுக்கு போரே இல்ல. அண்ட் 1 மந்த் தான் இங்க வந்துட்டுருக்கேன். 1 ஆர் 2 மந்த்ஸ். ஆல்ரெடி அவங்களும் ஸ்கூலுக்கு அழுகுற பெர்சன்லாம் இல்ல. இங்க வந்துட்டு ஜாலியா வருவாங்க. பட் எதுவும் என்கிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க. அதுக்குமே மேம் எனக்கு என்ன நெக்ஸ்ட் பிளான் பண்ணலான்னு எல்லாமே ஈஸி வேயா சொல்றாங்க. உங்களோடது எனக்கு பர்சனலாவும் கனெக்ட் ஆச்சு. அண்ட் ஆக்சுவலாக நானும் டீச்சர் தான். ப்ரீகேஜி நர்சரி ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். நான் மாண்டசரிங்கிறது ஒரு இப்போ 3 ஹார்ஸில் எல்லாமே ஒரு நான் எனக்கு கற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு. எல்லாமே இதாக இருந்துச்சு. ஆக்சுவலி ஐம் டூயிங் மாண்டசரி. பட் எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக இருந்துச்சு என்னோட மாண்டசரி. பட் இங்கே வந்தப்போ யூஸ்வலாக நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். என்னோட ஹெட்டுகிட்ட வந்து சொல்லுவேன், நீங்கள் அந்த திங்ஸ் கொடுக்கல, அதனால தான் என்னால் நடத்த முடியல அப்படின்னு. ஏன்னா என்னோட கிளாஸில் ஒரு ஸ்பெஷல் சைல்டு இருக்காங்க. பட் நவ் ஐ காட் ஐடியா, நான் பண்ணணும், நான் வந்து அவங்களுக்கு ஐ ஹவ் டு டெடிகேட் சம்திங். சும்மா கீப் ஆன் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. அண்ட் வெரி ஒண்டர்ஃபுல் என்ன அப்படின்னா, என்னோட மாண்டசரி அந்த கிளாஸ்ல இருந்து எனக்கு தப்பிச்சு இங்கே கூட்டிகிட்டு இருந்த மாதிரி இருந்தது லிட்ரலி. பிகாஸ் அங்கே எங்களுக்கு எப்படி இருக்குன்னா வெரி ப்ரெஷரைஸ்டு என்வரான்மெண்ட்டாக இருக்கும். பட் இந்த ஒரு 3 ஹார்ஸில் நான் வந்து இவ்வளோ ஒரு பாஸ்ட் 2 மந்த்ஸாக கற்றுட்டதை விட பட் 3 ஹார்ஸ் வாஸ் வெரி 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 சூப்பர். எனக்கு ரொம்ப என்னன்னா இப்போ என்னோட கிட்ட அந்த 10 கிட்ஸை போய் என்னால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு சூப்பராக வந்தது. வெரி வெரி தேங்க்யூ டு யூ.